பார்க்க போனோம்னா அத்திப்பழம் பூங்காமல் வந்திருக்கான். வெறும் ரிஸ்க் இடத்துல வீடியோ எடுக்க போகிறேன். ஒரு வழியாக அத்தி மரத்துக்கு வந்துட்டான். இதே அத்தி மரம் உள்ள பழங்கள் கிடந்துச்சு. மக்களே ஒரு வழியாக மரத்தில் மேலே ஏறி வந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என் வீடியோ கிளம்பன்னு பார்க்க போனோம்னா அத்திப்பழம் பூங்காமல் இருந்திருக்கான். நம்ம அத்திப்பழத்துக்கு நேரம் உள்ளே போகணும். நம்ம அத்திப்பழம் நிறையா பழுத்திருக்கு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம தனியாக வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஆனால் வீடியோ அந்தளவுக்கு ஒழுங்காக எடுக்க முடியாது மக்களே, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நம்ம எங்கிட்ட வந்து வெயில் அடிக்குது. காலை நேரத்தில் வந்தேன். நான் காலையில் அத்திப்பழம் சாப்பிட்றது என் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி போய் எந்த பாதையில் வர்றோம்னு. ஆமாம் வாங்க மக்களே, பேக்காமல் காமிக்கின்னு பாருங்கள் மக்களே. இதே பாதை, இதுக்கு நேரம் உள்ளே போகணும். இந்த பாதையில் இதுக்கு நேரம் உள்ளே இதுக்கு நேரம் போவாருங்க பாதை. இந்த பாதையிலே நேரம் உள்ளே போகணும். ஆமாம், சீமக்கரை வெறும் சீமக்கரை கருவை காடு தான். சரியான காட்டுக்குள்ளே ஒரு பாடந்து திறந்தோப்பு. அந்த திறந்தோப்புக்குள்ளே ஒரு அத்தி மரம். உங்களுக்காண்டி எப்படிலாம் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்க ரிஸ்க் மக்களே. இதே புதற்காடு. இந்த புதற்காடு சுற்றி அங்கிட்டு போகணும். வாங்க மக்களே பழம். வெறும் மக்களே வெறும் முள். ஒரு ரிஸ்க் இடத்துல வீடியோ எடுக்க போகிறேன். மக்களே முள்ளுக்கெல்லாம் பொத்து உள்ளே போகணும். அவ்வளோதான் மக்களே, ஒரு வழியாக அத்தி மரத்துக்கு வந்துட்டான். இதே அத்தி மரம். இதில் பழங்கள் கிடந்துச்சு. நம்ம பழம் வந்து அதிகமாக இதாகிடுச்சு. நான் அந்த இடத்துல பழம் நிறைய கிடக்கு. தெரியுமா இந்த இல்லை கேமராவில் கீழே எங்கேயும் காணேன். ஆனால் கீழே வந்து அந்த பழங்கோல் வாடை வந்து நல்லா அருமையாக இருக்குது. இப்போ அதெல்லாம் தேன் உருவத்து சாப்பிட்டோம்னா அப்படி வேறு லெவலில் இருக்கும். சும்மா வேறு லெவலில் இருக்குது மக்களே. நமக்கு இந்த இடத்துல கிடக்கு பழம். மேலே சூரியன் ஒளிக்கு தெரியுமான்னு தெரியலை. மேலே இதில் ஏறிட்டே மக்கள் எப்படிங்க இதில் ஃபுல்லாக நடா காயம் போட்டிருக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், இது வந்து இந்த பால் வந்து ஒரு முக்கியமானதுக்கு வந்து காலில் உறிஞ்சதுக்கு இது பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத கமெண்டில் பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் மக்களை மேலே ஏறினேன். நம்ம மேலே ஏற முடியுமான்னு தெரியலை. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். வீடியோ தனியாக தான் எடுக்க வந்திருக்கேன். அதனால் வந்து ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது மக்களே. மரத்தில் ஏறிட்டி காமிக்கிற மக்களே. இங்கே 2 வீடியோ எடுக்க முடியல மக்களே. ஒரு மரத்து மேலே ஏற போகிறேன். ஆமாம், இங்கேருந்து நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியலை. இது மேலே ஏறி பழங்கள் பொங்க போகிறேன். பேசுறது ஒழுங்காக கேட்குதான்னு தெரியல மக்களே. ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து மரத்தில் ஏறுறேன். உங்களால் முடிஞ்சாலும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் மக்களே. வேறு மக்களே பழங்கள் நிறைய பழங்கள் கிடக்கு. பழம்லாம் அருமையான பழமாக கிடக்கு மக்களே. ஒரு வழியாக மரத்தில் மேலே ஏறிட்டேன். ஆமாம், மரத்தில் மேலே ஏறி நிற்கிறேன். இதுக்கு நேரம் கைக்கிட்ட ஒரு பழம் கிடக்கு. மரத்தில் ஒழுங்காக ஏறி நிற்க முடியல மக்களே. எறும்பாக இருக்குது. வெறும் எறும்புன்னு சொல்ல முடியாது, கருத்தருவா. அது உங்களுக்கு தெரியும். கட்டுச்சுன்னா நல்லா வீங்கி போகும். யாரும் மக்கள் இதுக்கு நேரம் மேலே ஒரு பழம் கிடக்கு. எங்கள் கைக்கு மேலே தெரியுதா? நல்லா ஏற முடியல. யாரும் மக்களே பழம். இதில் வந்து பூச்சியெல்லாம் இருக்கும், புழுவெலாம் இருக்கும். ஆமாம், ஒழுங்காக பார்த்து தான் சாப்பிடணும். அந்த பழத்தை வந்து கீழே போட்டுக்குருவோம். கீழே வந்து பிறக்கிடுவோம் கடைசியாக. ஆமாம், கீழே தூக்கி போட்டுட்டு கடைசியாக பிறக்கிறோம் மக்களே. பேக்கை மேலே காமிக்கிறீங்கலாம் கிடக்கு. பேக்கை மேலே காமிக்கின்னு பாருங்கள். ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் எதுவும் பண்ண முடியல மக்களே. மேலே இதுக்கு மேலே நிறையா பழங்கள் கிடக்கு. யாருங்க எல்லாத்தையும் காமிக்கிறீங்க பாருங்கள். நீங்களே அது சாப்பிட்டுக்கலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வேறு மக்களே
இது வந்து காய் ஜூமிங்கில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரியல, கேமரா காட்டி எப்படி இருக்குன்னு தெரியல வேறு. அதுக்கு நேரம் போனாக்கில் இந்த வாரத்துலேயும் நிறைய கிடக்கு. கேமரா காட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் மக்களே. ஒழுங்காக தெரியுதான்னு தெரில, ஜூமிங்கில் காமிக்கிறேன். சூரியன் அப்படியே செல்லில் ஒதுக்கிறதுனால இதுக்கு நேரம் சூரியன் இருக்கனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது கேமரா. எப்படி மேலே ஏற போகிறேன்னு தெரில மக்களே. இதில் பழங்கள் நிறையா கிடக்கு. ஒரு குச்சியை வச்சு தான் தட்டி பிடுங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வாது ஃபுல்லாக அந்த காற்றுல உடஞ்சிருச்சு பாருங்க, அது ஃபுல்லாக காற்றுல உடஞ்சிருச்சு. பழம் நல்லா செம்ம பழம் பழுத்துருந்துச்சு. ஃபுல்லாக குருவியில் அதிகமாக சாப்பிடுவதுக்கு அது வந்து மக்களே. இந்த வாரத்து மேலே ஏறிட்டு காமிக்கிற மக்களே பாருங்கள். மேலே ஏறி வந்துட்டேன். ஆனால் வெயில் அடிக்கிறதுனால வெயில் அடிக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. அதில் காயும் பழமும் கலந்துருக்கு. இந்த அதுலேயும் காய் நல்லா பழமாக இருக்குது. அதில் ஃபுல்லாக எறும்பு ஊறுது, கருத்தருவா. பார்த்துதான் பிடுங்கணும் ஒன்று. இன்னும் தூர் கீழே இருக்குது. யாருங்க எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கீன்னு. ஃபுல்லாக மேலே வந்து யாருங்க மாமூலாக கொட்டுது. இந்த இதுலேருந்து தெரியுதான்னு தெரில ஒழுங்கா. வெயில் அடிக்காமல் அந்த அளவுக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது கேமரா கிளாரிட்டி. இது வந்து ஒரு தோப்புக்கு நடுவில் இருக்குது இந்த மரம். இது ஃபுல்லாக நிறையா பழம் கிடக்கு. இங்கே வரும் மக்களை ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாக வரும் பழந்தேன், இங்கிட்டு ஃபுல்லாக பழந்தேன். மேலே ஏகப்பட்ட பழம் கிடக்கு, நிறையா பழம் கிடக்கு மக்களே. ஆனால் வீடியோ தான் ஒழுங்காக எடுக்க முடியல. மேலே இந்த பழம் கொட்டிக்கிட்டே இருக்குது காத்தடியில் மக்களே. ஒரு வழியாக மரத்தில் மேலே ஏறி வந்துட்டேன். ஆமாம், ஆனால் இங்கே வந்து ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா கேட்டிங்கன்னா மரம் ஃபுல்லாக வழுக்குது. பேக்ரவுண்டில் பாட்டு சவுண்டு கேட்குங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மக்களே. நல்லா குழுக்குழுன்னு இருக்குப்பலாம் அருமையாக. இதில் பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்தே ஒழுங்கா சாப்பிட்ணும். மரத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி சாப்பிட்றேன். இது தொலோட சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. இந்த பிள்ளைங்க காலைல வெறுவத்தை சாப்பிட நல்லது. இப்போ காலைல நானும் வெறுவத்தை சாப்பிட்றேன். ஃபுல்லாக பூச்சிலாம் இருக்கேன், பார்த்து சாப்பிட்ணேன். நீங்களாம் சாப்பிட்டுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள், கன்ஃபார்மாக பிடிங்கி அனுப்பிச்சி. எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் ஏகப்பட்ட அது மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் எறும்பு கிடக்கு, கருத்தருவா. இது வந்து உதப்பழம். ஐயோ, எறும்பு மூஞ்சில் விழுகுது. இது வந்து உதப்பழம். கீழே ஒடுக்கிறோம், தேவைப்பழம் போய் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் அருமையான பழம். யாரும் மக்கள் ரோஸ் கலர் நல்லா அருமையான பழம். இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இனிப்பாக, நல்லா வேறு லெவலில் இனிப்பாக இருக்கும் அதெல்லாம். சரி மக்களே, நான் வந்து பழத்தை பிடிக்கிட்டு கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. மரத்தில் இருந்துக்கிட்டே பழம் பிடுங்க முடியல. நம்ம ஒரு பக்கெட்டு எறும்பாக கடிக்குது கருத்துருவாளா. ஆமாம், கொஞ்சம் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே, மன்னிச்சுக்கோங்க. வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல, ஒரு ஆள் வந்திருக்கனால. மக்களே, பேக்ரவுண்டில் வந்து சவுண்டு கேட்குங்க. ஏன்னா ரோட்டு வாரம் சவுண்டுகள் நிறைய கேட்கும், மெயின் ரோடு. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, மேலே பழம் பிடிங்கிட்டு கீழே இறங்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு பழங்கள் இருக்குது, கருவேப்பிலை பழம். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எறும்பு கடிக்குது. மக்களே, கீழே பழங்கள் நிறையா கிடக்கு. எல்லா பழத்தையும் பிடிங்கி இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. யாருங்க மக்களே, பழங்கள் மேலே இருந்து இப்படிலாம் பழந்தேன். யாருங்க மக்களே, இந்த பழமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாருங்க மக்களே பழத்தை, யாருங்க மக்களே. ஃபுல்லாக அத்தி பழந்தேன். நம்மளுக்கு பழம் வந்து அதிகமாக பிடுங்கலை, போதுமான பழம் போதும், அதிகமாக பிடுங்கலை மக்களே. பக்கத்தில் குமிச்சிட்டு காமிக்கிறேன் பாரு மக்களே, எவ்வளோ பழம் பிடிங்கிருக்கீன்னு.
பழங்கள் காய் எல்லாமே விழுந்துச்சு. பழம் மட்டும் விழுகாது. யாரும் மக்கள் நல்லா நல்ல பழமாக ரோஸ் பழமாக அடக்கு மக்களே. கீழே மேலே வந்து ஃபுல்லாக பிடி ஓட்ட பழம் தான். யாருங்க யார் மக்கள் அத்திப்பழத்தை எதனா கீழே உருண்டு போய்கிட்டே இருக்குது. ஏன் மக்கள் இதெல்லாம் நல்லா ரோஸ் கலரில் அருமையான பழம். யாருங்க மக்களே தெரியுமா? இந்த கேமரா நல்லா தெரியுது பாருங்க. கீழே கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் தெரிஞ்சுட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா பச்சை பச்சைன்னு அருமையாக இருக்குது. மழை வந்து அப்போ எப்போ பெய்யறனால நல்லா பச்சை பச்சைன்னு ஃபுல்லாக பச்சை பச்சைந்தே இருக்குது. ஆமாம் இங்கே வருங்க மக்களே. இவ்வளோ பழம் பிடிங்கிருக்கேன். இந்த பழம் பிடிங்கி நீங்களே கொஞ்சம் சாப்பிட போகிறேன். வாங்க மக்களே எல்லா பழத்தையும் இங்கனே சாப்பிடுவோம். பேக்காம மக்களே ஒரு வழியாக எல்லா பழத்தையும் பிடிங்கிட்டு வந்துட்டேன். பிடிங்கி வந்துங்கண்ணே இங்கனே உட்காந்து சாப்பிட போகிறேன். யாருங்க வெறும் கருத்தருவா கடி பயணமான கடி மக்களே. கருத்தருவா பயணமாக கருத்து பிடிச்ச கருத்தருவா. பழத்துக்கு உள்ளே வந்து இப்படி தான் இருக்கேன். உள்ளே விதையாக அந்த விதையோடு அப்படி தோலோடு சாப்பிட்லாம். இப்போ தோலோடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்னா உள்ளே வந்து புழு இது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்ணும். பூச்சி உள்ளே இருக்கும். புழுங்குற பெருசு இல்லை. அதுக்கு நம்மச்சி புழு இது இருக்கான்னு பார்த்து பிடுங்குவேன். இதில் இன்றைக்கி வேறு இந்த பழம் இதில் புழு இருக்குது. இந்த பழம் வேணாம். இதில் கொஞ்சம் ஓட்டை இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு இதில் வந்து இதுலேயும் புழு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு மகளே ஏமா தெரியுமா தெரில. அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இனிக்கலை. ஏன்னா மழை வந்து அடிக்கொடுக்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த இனிக்கலை. வெயில் காலத்தில் வந்து நல்லா வந்து இப்போ இனிக்கேன். வெயில் காலத்துலையும் ஒரு டைம் பழுக்கும் அந்த பழம். இப்போ மழை அடிக்கொடுக்க பையன் அந்த தண்ணி இறங்கிச்சுன்னு தெரில. சுத்தமாக இனிக்காமல் அப்படியே சப்புன்னு இருக்குது. அந்தளவுக்கு இனிக்கவே இல்லை. சீனி சொட்டு தேனில் ஒரு சடம் வேறு லெவலில் இருக்கும். ஏன் மகளே ரோஸ் கலரில் இருக்குது அந்த பழம். ஆனால் இதில் வந்து ரோஸ் கலரில் இருந்ததுக்கு உள்ளே புழுலாம் இருக்குது. அதனால் இந்த பழம் வந்து சாப்பிட வேணாம். உள்ளே பூச்சி இருக்குது. இந்த பழம் தூக்கி போட்டுருவோம். நீங்களும் அந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாராவது சாப்பிட்ருக்கேன்னு. இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி வீடியோ எடுக்க வருவோமே இங்கிட்டு வந்தேன். அதனாலே ஒரு நெருக்கி பிடிங்கிட்டீங்க பழம். நிறைய பழம் பிடுங்கினேன். ஃபுல்லாத்தையும் நீ வீட்டில் போய் தேனில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பழம் வேணும்னா எங்கள் கிராமத்தில் வந்து அத்திப்பழம் வந்து எளிதாக கிடைக்கிறது. நிறைய அத்திப்பழம் நிறைய மரம் இருக்குது. ஆமாம் சீசன் இப்போ சீசன் கிடையாது. இப்போ சீசன் எண்டாயிருச்சு. இதே கடைசி எண்டு டயத்தில் வந்திருக்கேன். இன்னி ஒரு 3 மாதம் ஆகும். 3 மாதம் ஆகும். மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். யாராவது வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக பிடிங்கி அமுச்சு விட்றேன். அட்ரஸ்ஸு ஊருக்கு மட்டும் கொடுக்க சொன்னால் போதும். ஏதாவது ஃப்ரீயாகவே அமுச்சு விட்றேன் மக்களே. நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மறக்காமல். இனிக்க மாட்டேங்குது மக்களே அந்தளவுக்கு. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் சொல்லுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காண்டி எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சரில் சந்திப்போம். உங்களுக்காண்டி அடுத்த வீடியோ அருமையான வீடியோ காத்துக்கிருக்கு. நம்ம அட்வென்ச்சர் வீடியோ தான். அட்வென்ச்சர் வீடியோ நல்லா ஆபத்தான குகைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீடியோ உங்களுக்காண்டி வேறு லெவலில் ஒரு வீடியோ இருக்குது. ஆமாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 நாளில் அந்த வீடியோ அப்லோட் ஆகிரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ வந்து ஆபத்தான குகைகள் என்னென்ன உள்ள குகைகள் என்னென்ன இருக்குது அனைத்து எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கான். எடுத்து வச்சுருக்கான். நான் அப்லோட் பண்ணலை. எடிட் பண்ணிக்கிருக்கான். ஆமாம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.